ஹாய் மக்களே, எப்படி இருக்கிறீங்க? நான் என் பேர் காடு ரோப்ளாக்ஸில் வந்து என் பேர் காடு. இப்போ நம்ம எந்த கேம் விளையாட போகிறோம்? க்ரோ அ கார்டனை வந்து வளர்த்த போகிறோமாம்மா. வாங்க, இதுதான் பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம இதான் விளையாட போகிறோம். பார்த்துக்கோங்க, இதான் விளையாடுறேன். கேம்குள்ளே போகிறேன். இது வந்து கிட்டத்தட்ட லைவ் தான் நினைக்கிறேன். நான் வீடியோ போயிட்டே இருக்கும். சார்ஜர் வந்து இப்போதைக்கு 25 இருக்குது. சார்ஜர் 1% வர முடியும். நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். மன்னிச்சுக்கோங்க மகளே, மிகப்பெரிய மன்னிப்பு. ஏன்னா நான் எப்பயோ இந்த ரோப்ளாக்ஸ் செடி ஓப்பன் பண்ணி நான் விளாண்டேன். அங்கே நிறையா செடி வருது, நிறையா இருக்குது. பார்த்திக்கோங்க, எத்தனை மாங்காய் பார்த்திங்கன்னா நிறையா மாங்காவும் இருக்குது. மக்களே, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். இதில் ஏதோ ஒன்று நான் பார்த்தேன், வந்துச்சு. இதுதான் மக்களே, இதை நான் வந்து 15 மில்லியன் கொடுத்து வாங்கினேன். 15 மில்லியன் கொடுத்து வாங்கி எனக்கு என்ன ப்ரோஜனே தெரியல. 20 மில்லியன் இருந்துச்சு கிட்ட. பார்த்துக்கோங்க, என்கிட்ட இப்போது 5 மில்லியன் தான் இருக்குது. நான் வந்து 15 மில்லியன் கொடுத்து, என்கிட்ட 20 மில்லியன் இருந்துச்சு. 15 மில்லியன் கொடுத்து வாங்கினேன். என்ன ப்ரோஜனம்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு யாருக்காவது தெரியும்னா ஹெல்ப் மீ ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சீடு வந்துருச்சாமா, போய் சீடு மட்டும் வாங்கிடலாம். சீடு இருக்குன்னு தெரியல. நம்மக்கிட்ட கேரட் வேஸ்ட்டு, ஸ்ட்ராபெரி வேஸ்ட்டு, ப்ளூபெரி வேஸ்ட்டு, டொமேட்டோ கூட வேஸ்ட்டு. வாட்டர் மெலன் நம்மகிட்ட ஆகாது, கம்மியான ரேட்டு. ட்ராகன் ஃப்ரூட் ஒன்று 50,000 வாங்கிக்கலாம். வேறு எதுவும் இல்லையா? அவ்வளோதான் மக்களே. வெரி மக்களே, எந்த ஃப்ரூட்டும் வரவே வராது நம்மளுக்கு. இப்போ பார்த்தா ஒரு ட்ராகன் ஃப்ரூட் வந்துருக்குது நம்மளுக்கு. ஏற்கனவே நம்மக்கிட்ட ட்ராகன் செடி இருக்கிறதும் என்ன செடி போட்டேன்னா செடி காணும், சீடை காணும்டா. சீடை போட்டேன்னா மக்களே, சீடு இங்கே போட்டு நினைக்கிறேன் மக்களே. எங்கே போட்டு தோணுனோ தெரியலையே மக்களே. எங்கே சீடை போட்ட தெரியல. சீடு இங்கே போட்டு தோணுச்சு. சீடு எங்கே போட்டேன்? ஜூமி ஃப்ரூட். சரி, மேங்கோ தரலாமா? ஓகே, மேங்கோ தரேன். ஐயா, யாருக்கு வா அப்படின்னா ஆப்பிள் தான்டா. கிஃப்ட்டு ஏதோ நல்லா கிஃப்டாக கொடுக்கணும். எப்படி மேங்கோ தரேன்டா கிஃப்ட்டு இந்தா. ஓகே, எனக்கு தான் தரணும். எனக்கு தான் தர ஃப்ரெண்டு. வா மக்களே, ஒரு ஃப்ரெண்டு கிடச்சா மக்களே. வடப்பு தானே நம்மளுக்கு. சிக்கன் பேல். டே ப்ளீஸ்ரா இருக்கணும் தாடா. பையன் தரமாட்டோம் போல். பரவாயில்ல, போட சொல்லி விட்டாச்சு. இல்லை ஏதோ போட்ட மாதிரி இல்லை. அட பால் மக்களே, ட்ராகன் ஃப்ரூட் இங்கே தான் மக்களே போட்டிருக்கேன். பார்த்தீங்களா? ட்ராகன் ஃப்ரூட் போய் எங்கே போட்டு வச்சுக்கிட்டு நான் போய் எங்கேயோ போட்டு வச்சிட்டேன். நல்லாச்சு. லேக் ஆயிடுச்சா? இல்லை. ஓகே, லேக் ஆயிடுச்சு செல்லு. மக்களே, நான் செடி எடுக்க போகிறேன் மக்களே. ஆமாம் மக்களே, நான் செடி எடுக்க போகிறேன். இல்லைங்க, இங்கே வந்தேன்னா பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளே போகணுன்னா இது ஆக்கிட்டோன்னா போனீங்கன்னா 2ஆவதாக இருக்கும். 1,00,000 இது ஒன்று வாங்கிக்குவாங்க. ஒன்று வாங்கினா போதும் உங்களுக்கு. வாங்கியாச்சா? அது எங்கே? அது இதானே? அதுதான் உங்களுக்கு 5 டைம் கிடைக்கும். இதுலேருந்து எது ட்ராகன் இருந்தாலும் ட்ராகன் இதில் இதை எடுத்துக்கணும். ட்ராகன் எடுத்துகிட்டு உங்களை எங்கே ட்ராகன் செடி வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ இங்கே 2 அவ்வளோதான். ட்ராகன் வந்துருச்சா? 2 ட்ராகன் செடி இப்போ என் கிட்ட அடப்பு. சிக்கன் தான் நம்மலாம் சிக்கன் தான். இது
எவ்வளோ பெரிய ஃப்ரூட்டு! மக்களுக்கு யாரும் இருக்கிறது ஒரு ஃப்ரூட்டு. மக்களே இப்போ பார்த்தா லேக் ஆகும் போல். டே கீழே வந்துருச்சு மக்களே. 61 கிலோ. அல்லா இல்லைங்களா? என்னடா ஹவு மச் இஸ் 1 லட்சமா? கொஞ்சம் கம்மியாக 1 லட்சம். செல்மை இன்டர்வியூ 4 லட்சம் ரூபாய். அம்மா அத்தா 4 லட்ச ரூபா கிடச்சிருக்கு மக்களே. அப்போ தானே சிக்கன் காமிச்சிட்டான். சிக்கன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போய் விற்றுலாம். ஆனால் இவ்வளோ பெருசு வச்சு இன்னும் பிரயோஜனம். இன்னும் 2 தென்னை மரம் இருக்குது. மகளே என்ன பண்ணுறது தெரியல. இவ்வளோ வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் பொறிக்கணும். பொறி எல்லாத்தையும் பொறி. சீட்ஸ் வேறு வர மாட்டேங்குது. வந்துச்சுன்னா மேலே ஒரு மெசேஜ் வரும். பார்த்துக்கோங்க, நான் வளர்த்துற பூனை ஒன்று வளர்த்திட்டு இருக்கிறேன். 1 மில்லியன் பூனை. ரேபிட் 1 மில்லியன். கவு 1 மில்லியன். மொத்தமாக 3 மில்லியனுக்கு வாங்கியிருக்கிறேன். ஆமாம், 3 மில்லியனுக்கு சீட் வந்துருச்சு மக்களே. பார்த்தீங்களா? சீட் வந்துருச்சு. என்னென்னு வந்துருக்கு பார்க்கலாமா? ஒன்றும் வரல. நோ ஸ்டாக் மக்களே. கோக்னட் வந்துருக்கு உங்களுக்கு. கோக்னட் வைக்கலாம். கோக்னட்டு அவ்வளோதான் மக்களே. வேஸ்ட்டு சொல்ல. கோக்னட் செடி தவிர நம்மளுக்கு வேறு எதுவுமே கிடைக்கல. என்ன பண்ணுறது? நம்மளுக்கு வந்து சோதனை. நம்ம என்ன பண்ணலாம்? இது என்ன இருக்குது? இது வேஸ்ட்டு. இது வச்சு என்ன பண்ணுறது? சரி, நம்ம போய் என்னது இதில் இது எடுத்து இங்கே வந்து என்ன வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே போகணுமா? நம்மளுக்கு எல்லாம் வந்துடும். இது இல்லை இந்த தண்ணி போடுறது இன்னொன்று. இது பார்த்தீங்களா? இங்கே தான் 15 மில்லியன் கொடுத்து வாங்கினா ஒன்று வேஸ்ட்டாக போச்சு. அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யாருக்கும் தெரிஞ்சால் தயவு செஞ்சு எனக்கு சொல்லிக் கொடுங்க. அது வச்சு என்ன யூஸ்ன்னு கூட எனக்கு தெரில. அது எதுக்குடா வாங்கினேன்னு இருக்குது எனக்குலாம். விற்றுலான்னு பார்த்தா விற்கவும் முடியல. கண்ணு தெரில, இது தெரில, அப்படி தெரிலன்னு இருக்கானுங்க. இது இங்கே இதுக்குள்ளே போனால் நம்மகிட்ட இருக்குது மக்களே. நம்மகிட்ட இது ஒன்று இருக்குது. இது பார்த்து இதுதான் இது வேஸ்ட்டு. தண்ணி வாங்கிட்டு என்னது அதுதான் 0%. 1%. வந்துருச்சு முடிச்சா? கடகடன்னு வளர்ந்து பார்த்தீங்களா? 4% இருப்பாங்க. வந்துருக்குது. வளர ரொம்ப லேட் எடுக்கும். கலெக்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போய் விற்றுடணும். சார்ஜர் உள்ளது 23 ஆயிடுச்சு. ஃபுல்லாகிடுச்சு. இப்போ நம்ம போய் என்ன பண்ணணும்? விற்கணும். ஒரு நிமிஷம். நம்மக்கிட்ட பிஓ எடுத்துகிட்டு திரும்ப இப்படி எடுத்துணும்னா இல்லை. எவ்வளோ வருது? 1 லட்ச ரூபா கிடச்சிது பார்த்தீங்களா? ஆரம்பத்தில் அவங்களுக்கு 20 ரூபா கொடுப்பானு. 20 ரூபாய்க்கு ஒரு சின்ன கேரட் செடி 2 வாங்கி அதுக்கப்புறம் தான் பெருசாக மாறணும். நான் என்னமாச்சு, குட்டிலேருந்து 4 பெருசாகி போயிட்டு இருந்தேன். குட்டி குழந்தைலேருந்து ஒரு 12 வயசு ஆகிருக்கும். இந்த இதில் சொல்கிறேன், 12 வயசு ஆகிருக்கும். நான் ஒரு 12 வயசாக சும்மா சொல்கிறேன். கேம் ஓப்பன் பண்ணி நான் ஒரு 2 மாதம் விளாண்டுருந்தேன்.
அப்போ வந்து என்கிட்ட இந்த மேங்கோ செடி 2, இந்த ஆப்பிள் 2, இந்த தென்னை மரம் 1, அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராபெரி நிறைய வச்சுருந்தேன், டொமேட்டோ நிறையா வச்சுருந்தேன், ப்ளூபெர்ரி நிறையா வச்சுருந்தேன், அப்புறம் இந்த இதெல்லாம் நிறையா வச்சுருந்தேன். போக போக பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு தெரியல, எனக்கு எல்லாம் ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. பச்சை குழந்தை பெரியவனாக போயிட்டு இருந்தவன் டப்புனு பெரியவனா மாறினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் எனக்கும் ஆச்சு. ஒருத்தர் வந்து அதுக்கு ஒரு பூ